வணக்கம் நண்பர்களே. வின்னிங் எட்ஜில் இன்னைக்கு பார்க்குறது டெய்லி ஃபேக்ட் ஃபார் மார்ச் 18. ஸோ மார்ச் 18 1801 ஆர்டினன்ஸ் ஃபேக்டரிஸ் டே. இந்திய ராணுவம் மற்றும் பாதுகாப்பு துறைகளுக்கு தேவையான பாதுகாப்பு தளவாடங்கள் உற்பத்தி செய்வதற்கான ஒரு தனி நிறுவனம் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி. ஸோ 1801 மார்ச் 18ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வந்திருக்கு. அதனால் ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி டேன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ராணுவம், விமானப்படை மற்றும் கப்பல் படை தொடர்பாக ஆயுதம் உற்பத்தி செய்யறதுக்கான ஸோ எப்படி ஜனநாயகத்தின் தூண்கள் 3ன்னு சொல்லி வச்சுட்டு 4வது தூண் எப்படி நம்ம ஊடகத்தை சொல்கிறோமோ அது மாதிரி இந்திய பாதுகாப்பு துறையின் 4வது தூண் இந்த ஆயுதங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி கொடுத்து வச்சிருப்போம். ரைட். ஸோ அடுத்தது இன்னைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஆளுமை மார்ச் 18 1914 பிறந்த G.S. Dhillon, குருபக்ஸ் சிங் தில்லானுங்கிறது. ஸோ நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டு நினைக்கிறேன். இந்திய தேசிய ராணுவத்தில் மிக முக்கியமான ஒரு ஆளுமையாக பணியாற்றியிருப்பார். ஸோ G.S. Dhillon, ஷாநவாஸ் கான் அண்ட் பிரேம்குமார் சகல் இந்த 3 பேரும் மிக முக்கியமான ஆளுமைகள் அந்த படையில். ஸோ நேதாஜி சுபாஷ் ஒரு படையில் மிக முக்கியமான ஆளுமைகளில் பொறுப்பு வகிச்சிருப்பாரு. அதுவும் G.S. Dhillon நேரு படை தலைவராக பொறுப்பு வகிச்சிருப்பாரு. அப்போ இந்திய தேசிய ராணுவத்தில் காந்தி, நேரு மற்றும் ஆசாத் படைப்பிரிவு செயல்பாட்டில் இருக்கும். பெண்கள் படைப்பிரிவோட பேர் வந்துட்டு ஜான்சி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ ஜான்சி ராணி லட்சுமிபாய் படைப்பிரிவுக்கு லட்சுமி சகல் தலைவராக இருந்திருப்பாங்க. அது மாதிரி G.S. Dhillon நேரு படைப்பிரிவுக்கு தலைமை பொறுப்பு வகிச்சிருப்பாரு. ரைட். இதில் கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, இந்திய ராணுவம் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க, பிரிட்டிஷ் இந்தியா மீது படையெடுத்து வந்தாங்க. சிங்கப்பூர்ல உருவாக்கப்பட்ட அந்த அமைப்பு ஸோ பிரிட்டிஷ் இந்தியாவை முழுமையாக கைப்பற்ற நோக்கத்தில் படையெடுத்து வந்திருப்பாங்க இல்லையா. இந்த படையெடுப்பு காலத்தில் 2ஆம் உலக போர் சேர்ந்து ஒரு நாள் நடந்துகிட்டு இருக்கும். ரைட். இதில் இந்திய தேசிய ராணுவத்தினரை கைது செய்து விசாரணை தொடங்கப்பட்டது நவம்பர் 5 1945 செங்கோட்டையில் விசாரணை ஆரம்பிச்சுன்னு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ அப்போதைக்கெல்லாம் மிக முக்கியமான ஆளுமைகளாக இவங்களை வந்துட்டு மக்கள் போற்றி இருப்பாங்க. ஸோ அங்கே விசாரணை நடக்க மக்கள் இங்கே வந்துட்டு இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்க ஆரம்பிச்சாங்க. காங்கிரஸ் கட்சி இந்த விசாரணையில் வந்து இவங்களை மீட்கிறதுக்காக நிறைய முயற்சி செஞ்சாங்க கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இன்னைக்கு G.S. Dhillonோட பர்த் அனிவர்சரி மறந்துடக்கூடாது. ரைட். ஸோ இவருக்கு 1998 பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ஃப்ரம் மை போன்ஸ் அப்படிங்கிறது இவரோட ஆட்டோபயோகிராஃபி. அப்போ இந்திய தேசிய ராணுவம் பற்றி படித்தாலும் இந்திய தேசிய இயக்கம் பற்றி படித்தாலும் ஆட்டோபயோகிராஃபிஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃப்ரம் மை போன்ஸ் அப்படிங்கிறது G.S. Dhillonோட ஆட்டோபயோகிராஃபி. இந்தியன் ஸ்ட்ரகிள் ஆர் மை இந்தியன் ஸ்ட்ரகிள் அப்படிங்கிறது சுபாஷ் சந்திர போஸோட ஆட்டோபயோகிராஃபி சொல்லி வச்சிருப்போம். இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றம், ஸோ இங்கிலாந்து அரசருக்கு எதிராக துரோகம் புரிஞ்சாங்க அப்படிங்கிற குற்றத்தை வச்சு தான் இந்திய தேசிய ராணுவத்தினரை விசாரிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. கவனிக்க வேண்டிய பாயிண்ட், நவம்பர் 5 1945 தான் செங்கோட்டையில் இந்த இந்திய தேசிய ராணுவத்தின் மீதான விசாரணை தொடங்கியது. அடுத்தது அக்கிதம் அச்சுதன் நம்பூதிரி, மிக முக்கியமான மலையாள எழுத்தாளுமை. மார்ச் 18 1926 பிறந்திருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி ஆளுமைகளை பார்க்கும்போது அதுக்கு நம்ம சிலபஸ் ரெலவன்ஸ் இருக்கும்போது தான் யூஸ் பண்ணிக்கணும். ரைட். அப்போ மார்ச் 18 1926 பிறந்தாரு, அக்டோபர் 15 2020 இறந்தாரு. இந்த டேட்ஸ் நமக்கு முக்கியம் கிடையாது. இவர் பெற்ற அங்கீகாரங்கள், இவர் எந்த துறையில் பங்களிப்பு செலுத்திருக்கிறாரு, என்ன அங்கீகாரம் இவருக்கு இந்திய அரசாங்கம் செஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேச போகிறோம். ரைட். அப்போ 1973 சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாரு. அண்ட் 2019 ஞானபீட விருது வாங்கியிருப்பாரு. இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இலக்கியம் சார்ந்த விருதுகள் எப்பெல்லாம் நியூஸ்ல வருதோ உடனே கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. அப்போ எனக்கு ஞானபீட விருதை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட். அப்போ ஞானபீட விருது 1965 உருவாக்கி வச்சிருப்பாங்க. அந்த விருது பெற்ற முதல் ஆளுமை சங்கரன் குரூப், அவரும் மலையாள எழுத்தாளுமை தான். அப்போ 2019ஆம் ஆண்டு ஞானபீட விருது பெற்றார் அக்கிதம் அச்சுதன் நம்பூதிரி. ஃபைன். அப்போ இந்த அவார்டோட பேசிக்ஸ் பார்த்து வச்சுக்கணும். முதல் முறையாக விருது உருவாக்கப்பட்டது 1965, சங்கரன் குரூப், மலையாளம் சொல்லியாச்சு. அடுத்து தமிழ், நம்ம தமிழுக்கு தேவையானது இது வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து 2 பேர் தான் வந்துட்டு இந்த ஞானபீட விருது வாங்கியிருக்கிறாங்க. ஒருத்தர் PV அகிலாண்டம் என்கிற அகிலன், ஸோ 1975 அண்ட் ஜெயகாந்தன் 2002. இதே அகிலனும் ஜெயகாந்தனும் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பாங்க. அது எந்த நூல்கள்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அகிலன் சொல்லும்போது சித்திரப்பாயின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க, ஜெயகாந்தன் சொல்லும்போது ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புன்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஞானபீட விருதுகளில் வந்துட்டு ஒரு ஆளுமை அந்த குறிப்பிட்ட படைப்புக்கு அப்படின்னு அறிவிச்சிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்துக்கு அப்புறம் அந்த ஆளுமையின் ஒட்டுமொத்த படைப்புக்கும் சேர்த்து வழங்கியிருப்பாங்க. ஸோ அகிலன் கொடுக்கும்போது சித்திரப்பாயின்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் ஜெயகாந்தன் கொடுக்கும்போது ஒட்டுமொத்த இலக்கிய பங்களிப்புன்னு இருக்கும். ரைட். 2018 அமிதாவ் கோஷ் ஆங்கில மொழிக்காக விருது பெற்றார். ஏன் இதை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றோம்னா, ஸோ ஞானபீட விருது அரசமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற 22 மொழிகளுக்கு மட்டும்தான் வழங்கப்படும் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்போம். அந்த 22 மொழிகள்ல ஆங்கிலம் இல்லை. அப்போ 1965 இருந்து இப்போ வரைக்குமே இது வரைக்கும் ஒரே ஒரு எழுத்தாளுமை தான் ஆங்கில மொழி எழுத்தாளராக வந்து இந்த விருது வாங்கியிருப்பாரு, அமிதாவ் கோஷ். ரைட். அப்புறம் 2021 நிலமணி பூகன் அசாமி மொழி எழுத்தாளர், 2022 தாமோதர் மசு கொங்கணி மொழி எழுத்தாளர் தெரிஞ்சிடுச்சு. ரைட். அப்போ ஞானபீட விருதை பத்தி ஒரு ரவுண்ட் வந்தாச்சு. ஏன்னா அக்கிதம் அச்சுதன் நம்பூதிரி 2019 விருது வாங்கினாரு அப்படின்னு அந்த ஒரு ஃபேக்டை சொல்லும்போது ஒட்டுமொத்த ஞானபீட விருதுல இருக்கிற முக்கியமான பாயிண்ட்லாம் சொல்லியாச்சு.
இந்தியாவில் இலக்கியத்தை வழங்கக்கூடிய மிக உயரிய விருது ஞானபீட விருதுன்னு கொடுத்து வச்சிருப்போம். அதே மாதிரி மிக சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி சரஸ்வதி சம்மான் விருது வழங்கப்பட்டது எழுத்தாளுமை சிவசங்கரிக்கு அப்படின்னு கேள்வி விட்டுருப்போம்னு நினைக்கிறேன். ஸோ டெய்லி பேப்பர் கட்டிங்ல நீங்க பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. அப்போ சிவசங்கரி சூரிய வம்சம் என்ற நூலுக்காக சரஸ்வதி சம்மான் விருது பெற்றிருக்கிறார் தமிழ் மொழி எழுத்தாளுமை. எப்படி ஞானபீட விருது 22 மொழிகளுக்குன்னு சொல்லுவோமோ அதே மாதிரி சரஸ்வதி சம்மான் விருது 22 மொழிகளுக்கு வழங்கப்படக்கூடிய இலக்கிய விருது தான். ரைட். அப்போ ஞானபீட விருது இது வரைக்கும் தமிழ்ல 2 எழுத்தாளுமை தான் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். அதே மாதிரி இங்க சரஸ்வதி சம்மான் விருதும் இது வரைக்கும் 2 பேர் வாங்கியிருந்தாங்க. இப்போ 3வது ஆளுமையா சிவசங்கரி வாங்கியிருக்கிறாங்கன்னு சொல்ல போறோம். ரைட். அப்போ இதுக்கு முன்னாடி சரஸ்வதி சம்மான் விருது பெற்ற 2 தமிழ் ஆளுமைகள் யார் யாருன்னு பார்த்தோம்னா 1999ல இந்திரா பார்த்தசாரதி, 2011ல ஏ மணவாளன், இந்த 2 பேரும் தான் இந்த விருது வாங்கி வச்சிருப்பாங்க. ரைட். அப்போ ஞானபீட விருது 2 பேர் தான். ஒன்னு அகிலன் ஜெயகாந்தன், அதுக்கப்புறம் தமிழ்ல யாரும் வாங்கல. சரஸ்வதி சம்மான் விருது கேட்டோம்னா இந்திரா பார்த்தசாரதி 1999, மணவாளன் 2011, 2022ல் சிவசங்கரி சொல்லியாச்சு 3 பேர் வாங்கிட்டாங்க. ஸோ கண்டிப்பா வரப்போற தேர்வுகள்ல இந்த சிவசங்கரி எழுத்தாளமையோட பேர் இருக்கும். ஸோ அவங்கள பத்தி நம்ம கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்த சிவசங்கரி இந்த அம்மாவோட மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்ன கேட்டோம்னா இந்திய இலக்கியத்தை வந்துட்டு ஒட்டுமொத்தமா தொகுக்கணும் அப்படிங்கிற நோக்கில் இலக்கிய மூலம் இந்திய இணைப்பு அப்படிங்கிற ஒரு திட்டத்தை செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. ஸோ பல்வேறு கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குன்னு சொல்லிட்டு இலக்கியங்கள் வளர்ந்து வரக்கூடிய அப்ப ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய இலக்கியங்களுக்குள்ள ஒற்றுமையை பத்தி தொகுப்புகளா வெளியிட்டு இருக்கிறாங்க. இவங்க எழுதிய மிக மிக முக்கியமான முதல் சிறுகதை அவர்கள் பேசட்டும் அப்படிங்கிறது, முக்கியமான ஒரு புதினம் வேறில்லாத மரங்கள் அப்படிங்கிறது எல்லாமே எழுத்தாளுமை சிவசங்கரியை பத்தி அடையாளப்படுத்த வேண்டும். இனி வரும் காலங்கள்ல ஒவ்வொரு வாரத்திலையும் இந்த இந்த எழுத்தாளுமையை பத்தின படைப்புகள் என்ன அப்படிங்கிறத பத்தி நிறைய எழுத ஆரம்பிப்பாங்க. அது ரொம்ப ஃபாலோ அப்ல வச்சிருந்தோம்னா கண்டிப்பா எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் தான் ஈஸியா நம்ம அப்ரோச் பண்ண முடியும். அடுத்து பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி மார்ச் 18, 1962 இன்னைக்கு அவருக்கு பிறந்த நாள்னு கொடுத்து வச்சிருப்போம். ஸோ இவரை பத்தி ஏன் பேசணும் அப்படின்னம்னா இந்த ஒருங்கிணைந்த மதராஸ் மாகாணத்தில் மிக முக்கியமான ஒரு பொறுப்பு வகிச்சிருப்பாரு. அது நீதி கட்சி காலத்துல இந்த பொறுப்புல இருந்தாரு. அதனாலதான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அப்ப இவருடைய பேக்ரவுண்ட் பேசும்போது இவர் திருவிதாங்கூர் திவானா பொறுப்பு வகிச்சாரு. பல்வேறு அரசு பதவிகள் இருந்திருப்பாரு. ஸோ பிரிட்டிஷ் அரசாங்க பணியில வேலை பார்த்திருப்பாரு. இப்ப திருவிதாங்கூர் திவானா இருக்கும்போது தான் அப்போ ஒரு ஐயன்காளியோட சீர்திருத்த செயல்பாடுகள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அதை உயர்தட்டு மக்கள் எதிர்த்திருப்பாங்க. இவர் ஆதரித்து ஐயன்காளியோட கோரிக்கைகளுக்கு வந்துட்டு இங்க அரசாங்கத்துக்கிட்ட எடுத்து பேசுறதுக்கு இறங்கி வருவார் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. ரைட். அப்ப 1907ஆம் ஆண்டில் பட்டியல் வகுப்பினரின் குழந்தைகள் பள்ளியில் அனுமதிக்கும்படி திருவிதாங்கூர் அரசாங்கம் ஆணை வெளியிட்டது. ஆனால் அதை தடுத்தார்கள் உயர்குடி மக்கள். அப்போ இங்க சாதிய தீண்டாமை காரணமாக அந்த பிரிவு குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டிருந்தது. ரைட். 1910ஆம் ஆண்டு ராஜகோபாலாச்சாரியும் அப்போதைக்கு கல்வித்துறை நிர்வகிச்சுக்கிட்டு இருந்த மிச்சலுங்கிற ஒரு ஆங்கிலேயரும் தலையிட்டு அந்த அரசாணையை செயல்படுத்த முயற்சி செய்யறாங்க. அதன்படி பட்டியல் சாதி குழந்தைகள் அந்த பள்ளியில சேர்றதுக்கு அனுமதி கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி ஐயன் காளிக்கு வந்துட்டு அவர் பட்டியலின மக்களோட உரிமைக்கு போராடிட்டு இருக்கிறார் இல்லையா. அப்ப இது இல்லாம அந்த கல்வி உரிமையை தாண்டி அரசியலில் பங்கேற்கிற சட்டமன்றத்தில் நுழைவதற்கான அந்த உரிமைக்கும் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி உதவி செய்தாரு. இதனால ஐயன்காளி திருவிதாங்கூர் சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பட்டியல் வகுப்பினர்னு சொல்லுவோம். அப்ப அதே மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நியமிக்கப்பட்ட முதல் பட்டியலின நபர் யாரு அப்படிங்கிற பேரை நம்ம கண்டுபிடிச்சு வச்சுக்கிறது நல்லது. ரைட். அதுக்கடுத்து 1919ஆம் ஆண்டு சட்டப்படி அங்க தேர்தல் நடந்திருக்கும். டிசம்பர் 17, 1920ல புதிய அரசு பொறுப்பேற்றிருப்பாங்க இல்லையா. அப்போதைக்கு சென்னை முதல் சட்டமன்றத்துல அந்த முதல் இந்திய தலைவரா பொறுப்பு வகிச்சவர் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. ஸோ 3 ஆண்டுகள் பொறுப்புல இருந்திருப்பாரு. 1923 பனங்கல் அரசரோட நீதி கட்சிக்கு எதிராக முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு காரணமா இருந்தவர் பெருங்காவூர் ராஜகோபாலாச்சாரி. ரைட். அப்ப இந்த ராஜகோபால நமக்கு தெரியும். இதே மாதிரி இன்னொரு ராஜகோபாலாச்சாரி சொல்லுவோம் இல்லையா, சேலம் விஜயராகவாச்சாரியோட அரசியல் மாணவரா வந்தவர் தான் நம்ம ராஜாஜின்னு சொல்லக்கூடிய சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி. அப்ப நமக்கு 2 ராஜகோபாலாச்சாரி தெரியும் ஐஎன்எம்லயே. ரைட். அடுத்து காந்தியை பத்தி பேச வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. மார்ச் 18, 1919ல மெரினாவில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து முதல் முறையாக உரையாற்றினார் இங்க. அப்ப காந்தி தமிழ்நாட்டுக்கு 26 முறை வந்திருக்கிறாரு. அதுல 5 முறை மதுரைக்கு வந்திருப்பாரு. ரைட். அப்ப மார்ச் 18, 1919 மெரினாவில் ரவுலட் சட்டத்துக்கு எதிரான உரை. அதுக்கடுத்து வெவ்வேறு முறைகள் நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தாலும் முக்கியமான சில நிகழ்வு மட்டும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இது மொத்தமான எடுத்து நம்ம தொகுப்பா பார்த்துக்கிறது கூட நல்லதுதான். அப்போ மார்ச் 24, 1919 தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு வந்தாரு. அங்கு மக்கள்கிட்ட பேச
பேசினாரு அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்கும். அதுக்கடுத்து மிக மிக முக்கியமா வந்துட்டு செப்டம்பர் 22, 1921 தன்னுடைய ஆடை துறப்பு, அரையாடை அப்படிங்கிற ஒரு கருத்தை ஏற்றிருப்பாரு. ஆடை மூலம் புரட்சி செய்தவர் அப்படின்னு சொல்லி வச்சிருப்போம். ஸோ 1921, 2021 100 ஆண்டு கடந்துன்னு பேசி வச்சிருப்போம். அதுக்கடுத்து மிக மிக முக்கியமானது 1930 டிசம்பர் 20ஆம் தேதி சென்னையில வந்து மக்களை சந்திச்சிருப்பாரு. தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறதுக்கான ஒரு பயணம் இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அதில் 1993 டிசம்பர் 20ல 3 நாள் சென்னையில வந்து தங்கியிருந்து அங்க மக்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போதைக்கு நிறைய எதிர்ப்புகள் கிளம்புச்சு. ரைட். அந்த டிசம்பர் 24, 1993 தான் சென்னையில் நடந்த மாநாட்டில் முதல் முறையாக தமிழ்ல கையெழுத்திட்டார். மோகா காந்தின்னு சொல்லிட்டு தமிழ்ல கையெழுத்திட்டாரு. மிக மிக முக்கியமா பாரதியோட இவர் மேற்கொண்ட கடித போக்குவரத்துல எல்லாம் தமிழில் கையெழுத்து போட முயற்சி செய்தார் அப்படின்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. ஆனா அந்த மாநாட்டில் முதல் முறையாக முழுமையாக தன்னோட கையெழுத்தை பதிவு செஞ்சு வச்சிருப்பாரு. ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்பெல்லாம் வராரோ அப்பெல்லாம் தமிழ்ல வந்து கையெழுத்து போறத முயற்சி செஞ்சான்னு கொடுத்து வச்சிருப்பாங்க. இன்னும் முக்கியமான பாயிண்ட் என்ன கேட்டோம்னா, காந்தி தமிழ்நாட்டுக்கு நிறைய முறை சுற்றுப்பயணம் வந்திருப்பான்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி வரும்போதெல்லாம் அவருடைய பெரும்பாலான உரைகளை தமிழ்ல மொழிபெயர்த்து கொடுத்தவர் திருவி கல்யாண சுந்தரம், திருவிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் தான். ஸோ திருவிக்கா பத்தி இன்னொரு பாயிண்ட் முக்கியமா சொல்ல வேண்டியிருக்கும். வழக்கமா காந்தி அப்படி சொல்லுவோம் இல்லையா? அதை காந்தி அடிகள் என்று அழைக்கும் வழக்கத்தை கொண்டு வந்தவர் தான் திருவிக்கான்னு சொல்லுவோம். ரைட். மார்ச் 18, 1919 மெரினாவில் ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தி உரையாற்றினார். அப்ப ரவுலட் சட்டத்தை பத்தி நமக்கு ஐநூல்ல படிச்சு வச்சிருப்போம். இதுல கவனிக்க வேண்டிய பாயிண்ட் என்னன்னா, ஏப்ரல் 6, 1919 தான் ரவுலட் சத்தியாகிரகம் அப்படிங்கறத காந்தி டிக்ளேர் பண்ணியிருப்பாரு. அதற்கு முன்னாடி இந்தியா முழுக்க வந்துட்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து உரையாடி இருப்பாரு. அப்படி காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்ததுதான், தமிழ்நாட்டுல உரையாற்றினது தான் மார்ச் 18, 1919. மார்ச் 18ஆம் தேதிக்கான ஃபேக்ட்ஸ் நான் பேசி முடிச்சாச்சு. இதே மாதிரி ஒவ்வொரு நாளுக்குமான டெய்லி ஃபேக்ட் தெரிஞ்சுக்கணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிலபஸ் ஓரியன்டாக இருக்கிற ஃபேக்ட் மட்டும் தான் அதில் பேசுகிறோம். இன்னும் ஏதாவது ஃபேக்ட் மார்ச் 18 மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலோ, அது நீங்கள் பார்க்குற ப்ரீவியஸ் டேஸுக்கான டேட்ஸ் எதுவும் ஃபேக்ட் எதுவும் மிஸ் ஆகிற மாதிரி இருந்தாலோ கீழே கமெண்ட்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் அந்த ஃபேக்டை லிங்க் பண்ணுற மாதிரி நம்ம கண்டென்ட் ரெடி பண்ணி சேர்த்து பேசி வச்சுக்கலாம். டெலிகிராம் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த வீடியோஸ் மற்ற அப்லோட் பண்ணக்கூடிய மற்ற வீடியோஸோட லிங்க்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பேப்பர் கிளிப்ஸும் அதில் அப்லோட் ஆகிட்டு இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி வச்சுக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி வைங்க. தேங்க்யூ.